Good morning, everyone. This is Ms. S. Kripalakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship from KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see Industrial Laws Unit 1 and Part 4. Provisions relating to welfare. So, welfare of the employees-காக வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் லா கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ். ஃபேக்ட்ரி மஸ்ட் ஹேவ் அடிக்குவேட் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ட்ரைன்டு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா எல்லா ஃபேக்ட்ரிஸ்லையுமே ஒரு சில ஆக்சிடென்ட்ஸோ குட்டி குட்டி இன்ஜுரிஸோ வந்து நடக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க அடிபட்டுச்சுன்னா உடனே வந்து அவங்களுக்கு ப்ளீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அங்கே காட்டனோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அங்கே வச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பார்க்குறது. அண்ட் ட்ரைன்டு பர்சன் அப்படின்னா என்னென்னா வந்து அது அந்த ஃபர்ஸ்ட் எய்டை பார்க்குறதுக்காக வந்து ஒரு ட்ரைன்டு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா மெடிக்கல் ஹெல்ப்புக்கு எவ்ரி ஃபேக்ட்ரிஸும். ஸோ செகண்ட் ஒன் ஷெல்டர்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் வெயிட்டிங் ரூம்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஸோ அந்த ஒரு ஃபேக்ட்ரிலையும் வந்து ரெஸ்ட் ரூம்ஸும் சரி இல்லை ஷெல்டர்ஸ், வெயிட்டிங் ரூம்ஸ்னால் வந்து இப்போது எல்லா கம்பெனிலையுமே வந்து 9 to 6 ஷிஃப்ட் இருக்காது இல்லையா. நிறைய ஃபேக்ட்ரிஸில் வந்து இந்த ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இப்போ 9 to 6 ஒரு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ வந்து அடுத்து 7 o'clock 6:30 இல்லை 6 o'clock அடுத்த ஷிஃப்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்கெல்லாம் சப்போஸ் லாங்லேருந்து வரவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ரோட்டில் வந்து வெயிட் பண்ண விடாமல் வெயிட்டிங் ரூம்ஸ் கொடுத்து ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரூம் வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ். வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னா வந்து they will be appointed if the company has more than 500 workers. ஸோ அவங்க வெல்ஃபேர் ஆஃபீஸர்ன்றவங்க வந்து ஒரு பர்சன் அவங்கள வந்து ஒரு ஃபேக்ட்ரிஸில் 500 எம்ப்ளாயிஸ் அதாவது 500 ஒர்க்கர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா வந்து அந்த வெல்ஃபேர் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் ஓவர்சீயிங் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் வெல்ஃபேர் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த வெல்ஃபேர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அந்த ஃபேக்ட்ரியில் அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஓவர்சீயிங் அதாவது அதை பார்த்துக்கிறதுக்காக வந்து வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்படின்றவங்கள ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் க்ரீச்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த குழந்தைகளை வந்து பார்த்துப்பாங்க இல்லையா அந்த ஒரு கேர்டேக்கர் போட்டு அந்த மாதிரியான க்ரீச்சர்ஸ் வந்து இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் 30 உமனுக்கு மேலே ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கம்பல்சரி அங்கே க்ரீச்சர்ஸ் வச்சுக்கணும். எதுக்கு அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற உமன் எம்ப்ளாயீஸோட சில்ட்ரன்ஸை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, canteens. Factories with 250 or more workers are required to provide canteen facilities. So, எல்லா ஃபேக்ட்ரிஸ்லேயும் வந்து 250 ஒர்க்கர்ஸ்க்கு மேலே எம்ப்ளாயீஸ் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா வந்து ஸோ அங்கே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரீ டைம், பிரேக் டைம் இல்லை அவங்களுக்கு பசிக்கும் போது வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் அதாவது குவாலிட்டியான ஃபுட் நல்ல ஃபுட் எடுத்துக்கணும் அவங்க பிரேக் டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்ட் ரூம்ஸ். ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து ஃபேக்ட்ரிஸ் மஸ்ட் ப்ரொவைட் ரெஸ்ட் ரூம்ஸ் ஆர் லஞ்ச் ரூம்ஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ் இஃப் மோர் தென் 150 ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட். ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் அப்படின்றது வந்து இந்த லஞ்ச் ரூம்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டைனிங் ரூம் மாதிரியும் இந்த நம்ம அடிக்கடி பிரேக்கில் வந்து போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் அந்த மாதிரியும் வந்து கொடுக்கணும் ஃபேக்ட்ரிஸ்க்கு. எப்போ அப்படின்னா 150 ஒர்க்கர்ஸ் அதாவது 150 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே ஒரு ஃபேக்ட்ரிஸில் இருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரூமையும் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லேட்ரின்ஸ் அண்ட் யூரைனல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஸோ நம்ம இந்த டாய்லெட்ஸ் போவோம் இல்லையா. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்து அடிக்குவேட் அண்ட் க்ளீன் லேட்ரின்ஸ் அண்ட் யூரைனல்ஸ் மஸ்ட் பி ப்ரொவைடட் இன் எவ்ரி ஃபேக்ட்ரி. எல்லா ஃபேக்ட்ரிலையும் நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து மெனுக்கு தனியாக உமனுக்கு தனியாக நல்லா ஹைஜீனிக் கண்டிஷனில் அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணி வந்து நீட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் மஸ்ட் ப்ரொவைட் சஃபிஷியன்ட் அண்ட் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் டு ஒர்க்கர்ஸ். அதாவது வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து அங்கங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பவுமே அக்சசபிள் அட் ஆல் த டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்சசபிள் அட் ஆல் த டைம்ஸ்னால் வந்து இப்போ வந்து தண்ணிக்கு வந்து க்ளீனாக வச்சுருக்கேன், டேப்லாம் வச்சுருக்கேன், பட் ஆனால் அந்த இடத்துல நான் டம்ளர் வைக்கல இல்லை அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு
பாட்டில் நான் வந்து கொடுக்கல அப்படின்னு இல்லாமல் வந்து எப்பயுமே அவங்களுக்கு அது குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எனி டைம் அங்கே டம்ளர் வச்சு நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ மேல்ஸ்க்கு தனியாக வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்பேஸும், உமன்ஸ்க்கு தனியாக, அதாவது மேல்ஸ்க்கு தனியாக ஃபீமேல்ஸ்க்கு தனியாக நான் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்பாட்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேங்க்யூ.